Hi student, this is Silamba Max Tuition 11th standard example 9.35. Do the limits of the function exist as x tends to 0? State the reason for your answer. See, 4 subdivisions கொடுத்திருக்காங்க. ஒரு limit of function எப்போ exist ஆகும்னு பார்த்தோம்னா அதுக்கான left hand limit and right hand limit இது ரெண்டுமே நமக்கு சேம் வேல்யூ கிடைச்சதுன்னா அந்த limit of function வந்து exist ஆயிடும். இதுதான் நமக்கு கண்டிஷன். இப்போ existence வந்து 0ல கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நான் ரெஃபரன்ஸ்க்கு ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கிறேன். இந்த பிளேஸில் 0. ஒருவேளை இந்த கொடுத்துருக்கிற இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு நான் 0 டைரெக்டாக அப்ளை பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், சைன் மாடுலஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ். இப்போ அங்கே லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0வாக அப்ளை பண்ணோன்னா இங்கே சைன் 0 டிவைடட் பை 0ன்னு கிடைக்கும். எனிவே சைன் 0 டிவைடட் பை 0 இன்டர்மீடியட் ஃபார்மில் இது நமக்கு கிடைச்சிருச்சு. அதனால் நம்மளால் லிமிட்டை டைரெக்டாக இங்கே அப்ரோச் பண்ண முடியாது. எனிவே இங்கே லெஃப்ட் சைட்லேருந்து எடுக்கிற லிமிட் 0 மைனஸ் ரைட் சைட்லேருந்து எடுக்கிற லிமிட் 0 ப்ளஸ். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நமக்கு சேம் வேல்யூவாக கிடைச்சதுன்னா அந்த லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்டன்ஸ்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, இப்போது சப்டிவிஷன் 1. எனவே இங்கே கிவன் த ஃபங்க்ஷனை நான் லெட் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணுறேன். இங்கே சைன் மாடுலஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ். வி நோ மாடுலஸ் ஃபங்க்ஷன் வந்தாலே அதை நம்ம ரீடிஃபைன் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே மாடுலஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் எக்ஸ் வேல்யூவும் கிடைக்கும் ப்ளஸ் எக்ஸ் வேல்யூவும் கிடைக்கும். ஸோ மைனஸ் எக்ஸ் வேல்யூ எப்போன்னு பார்க்கும்போது இது எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது, பாசிட்டிவ் எக்ஸ் எப்போன்னு பார்க்கும்போது எக்ஸ் கிரேட்டர் தென் 0வாக இருக்கும்போது. ஓகே, இப்போது இதை நம்ம ரீடிஃபைன் பண்ணலாம். எனிவே இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே 0 இன்க்ளூட் ஆகக்கூடாது. ஸோ இப்போ இது இன்க்ளூட் ஆகக்கூடாதுன்னா இங்கே நம்ம லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அதுக்கான வேல்யூ நெகட்டிவாக இருக்கணும். பட் இது சைனுக்கான மேக்ஸிமம் வேல்யூ 1, மினிமம் வேல்யூ -1, இது ரெண்டையும் கிராஸ் ஆகியும் போயிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இங்கே கன்க்ளூட் பண்ணும்போது இங்கே -1 விட அதிகமாக இருக்கணும், அதே டைமில் 0வை விட கம்மியாக இருக்கணும். ஓகே, இன்னொரு வேல்யூ 0வை விட அதிகமாக இருக்கணும், அதே நேரத்தில் 1ஐ விட கம்மியாக இருக்கணும். பிகாஸ் we know இங்கே சைன் கிராஃப்கான வேல்யூ மேக்ஸிமம் 1, மினிமம் -1 இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் கிராஃப் இங்கே மூவ் ஆகும். ஓகே, இப்போது 0 விட லெஸரானும் போது பாருங்கள் இந்த ஃபங்க்ஷன் சூஸ் பண்ணணும். அப்போது இந்த மாடுலஸ் எக்ஸ்க்கு சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ்ன்னு அப்ளை பண்ணலாம். இது 1ஐ விட லெஸர், அதே டைமில் 0 விட மோர் தென்னும் போது நம்ம இந்த பாசிட்டிவ் எக்ஸை சூஸ் பண்ணணும். எனிவே சைன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ். ஓகே, இப்போது லிமிட் அப்ரோச் பண்ணலாம். எனிவே இங்கே லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 மைனஸ்னால் 0 விட லெஸர் வேல்யூ. அப்போ 0 விட லெஸர் வேல்யூ போது இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ் இங்கே சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ். வி நோ தட் இங்கே சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா. எனிவே இப்போ இந்த சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸை நான் இந்த ஃபார்மேட்டில் இப்போ சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணுறேன். சி லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ் இங்கே மைனஸ் சைன் தீட்டான்னு கிடைக்கும். அந்த மைனஸை நான் இங்கே புட் பண்ணிடுறேன். இங்கே சைன் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ். வி நோ தட் இங்கே லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 சைன் தீட்டா டிவைடட் பை தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ சேம் இப்போ இது இந்த ஐடென்டிட்டியில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதுக்கான என்டையர் வேல்யூ நம்ம 1ன்னு அப்ளை பண்ணிடலாம் இங்கே வித் மைனஸ். இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் அப்ரோச் பண்ணலாம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ்னால் 1ஐ விட லெஸர், அதே டைமில் 0 விட மோர் தென். இப்போ அப்போ இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ணணும். எனிவே லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் இங்கே சைன் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ். இதே ஐடென்டிட்டி தான். எனிவே இதுக்கான வேல்யூ 1. அப்சர்வ் திஸ், limit of x tends to 0 minus f of x which is not equal to limit of x tends to 0 plus f of x. ஓகே, இந்த ரெண்டு வேல்யூமே நமக்கு ஈக்குவலாக கிடைக்கல. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட்னு நமக்கு கண்டிஷன் கிடைச்சிருச்சு. நம்ம அப்ரோச் பண்ண வேல்யூ எதுன்னு பார்க்கும்போது f of 0 minus which is not equal to f of 0 plus. இது ரெண்டுமே நாட் ஈக்குவலாக கிடைச்சதுனால the limit does not exist.
Okay, next subdivision 2. See இந்த function first நம்ம f of x define பண்ணிடலாம். Let f of x is equal to sin x divided by modulus of x. மறுபடியும் இங்கே நமக்கு modulus function தான் இருக்குது. ஸோ once again மறுபடியும் இதை ரீடிஃபைன் பண்ணும்போது ஸோ இங்கே சைன் ஃபங்க்ஷன்றதுனால இதுக்கான மேக்ஸிமம் வேல்யூ -1 to +1 வரைக்கும் தான் இருக்கும். ஓகே, சி ரெஃபரன்ஸ்க்கு கிராஃப் எடுத்துக்கிறேன். சி இப்போது இந்த பிளேஸில் -1 இதுக்கான மேக்ஸிமம் வேல்யூ +1. இப்போது இங்கே -1ல் இருந்து எக்ஸ்க்கான வேல்யூ 0 விட லெஸராக இருக்கும் ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் 0விலிருந்து மோர் தென் பட் 1 விட லெஸராக இருக்கும். ஸோ இங்கே 0 விட லெஸர்னும் போது நம்ம இங்கே -x சூஸ் பண்ணணும். எனவே இந்த நியூமரேட்டரில் இருக்கிற sin x as it is, பட் த mod xக்கு வந்து -x அப்ளை பண்ணணும். பட் த டினாமினேட் இந்த செகண்ட் கேஸில் நமக்கு sin x டிவைடட் பை x தான், பிகாஸ் இது 0 விட மோர் தென் வேல்யூ. ஓகே, இப்போது லிமிட் அப்ரோச் பண்ணலாம். சேம் அதே தான், இங்கே 0 லெஃப்ட் சைட்லேருந்து வரும்போது 0 மைனஸ், ரைட் சைட்லேருந்து வரும்போது 0 ப்ளஸ். லிமிட் x tends to 0 minus f of x is equal to 0 minusனா 0 விட லெஸர். அப்போ 0 விட லெஸர்னும் போது இந்த ஃபங்க்ஷன் தான் சூஸ் பண்ணணும். லிமிட் x tends to 0 minus இங்கே sin x டிவைடட் பை x. ஓகே, இப்போது சாரி இங்கே -x. இப்போ இந்த மைனஸ் நம்ம எக்ஸ்டர்னல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் லிமிட் x tends to 0 minus sin x divided by x. Okay, see once again observe the identity. Limit theta tends to 0, sin theta divided by theta is equal to 1. So இப்போ இந்த entire termக்கு நம்ம 1 value apply பண்ணிடலாம். So the final answer is -1. Limit x tends to 0 minus f of x கான value is -1. Okay, இப்போ நம்ம right hand limit approach பண்ணலாம். Anyway, limit x tends to 0 plus f of x is equal to 0 plus na more than 0. அப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன் தான் இங்கே எடுத்துக்கணும். ஸோ லிமிட் x tends to 0 plus இந்த இடத்துல sin x divided by x. Observe this identity. Once again மறுபடியும் இதே ஐடென்டிட்டியை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது இதுக்கான வேல்யூ 1. ஓகே, எனிவே லிமிட் x tends to 0 minus f of x which is not equal to limit x tends to 0 plus f of x. Okay, அதாவது limit sorry f of 0 minus which is not equal to f of 0 plus. அதனால the limit does not exist. Okay, next subdivision 3. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை f of x ன்னு டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இங்கே x greatest integer function of x divided by இங்கே sin modulus x. ஓகே, ஸோ இங்கே modulus xக்கான ரீடிஃபைன் நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம். பட் இந்த greatest integer ஃபங்க்ஷனுக்கு ஜஸ்ட் நம்ம ஒரு ரீகேப் எடுத்துடலாம். ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். 0 1 2 3 லெஃப்ட் சைடில் -1 -2. இப்போது சம்வேர் இந்த பிளேஸில் நான் ஒரு வேல்யூ எடுக்கிறேன் which is 1.5. ஸோ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணும்போது நமக்கு இதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆனது இந்த 1, இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். அதே இங்கே இந்த சைட்லேயும் லெஃப்ட் சைடில் எடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த பிளேஸில் -1.5. ஸோ இங்கே -1.5 அப்ளை பண்ணும்போது இதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த -2 இதுக்கு கிடைக்கும். அப்சர்வ் த ஃபங்க்ஷன், இது நமக்கு சைன் ஃபங்க்ஷன். அப்போ மேக்ஸிமம் வேல்யூ இங்கே நமக்கு +1ல் இருந்து -1குள்ளே மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு ரைட் சைடில் எடுக்கிறேன். ஒருவேளை நான் 0.5 அப்ளை பண்ணேன்னா இதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூ 0. இதுதான் கிரேட்டஸ்ட் இன்டிஜர். ஓகே, ஸோ இந்த பிளேஸில் இப்போ -0.5 அப்ளை பண்ண அப்படின்னா அந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுக்குள்ளே நமக்கு -1 கிடைக்கும். ஓகே, அப்போ 0 விட லெஸர்னும் போது இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ -1, 0 விட மோர் தென்னும் போது இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ 0. ஓகே, இதுதான் இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுக்கான ரீடிஃபைன். அப்சர்வ் ஹியர் f of x is equal to இப்போது இந்த பிளேஸில் இந்த x as it is அப்ளை பண்ணிடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸ்க்கான மேக்ஸிமம் வேல்யூ டு மினிமம் வேல்யூக்கு லிமிட் அப்ரோச் பண்ணலாம். பாருங்கள், இங்கே மேக்ஸிமம் வேல்யூ +1
minimum value -1. அப்போ -1ல இருந்து 0 வரைக்கும் ஒரு வேல்யூ, 0ல இருந்து 1 வரைக்கும் ஒரு வேல்யூ. இந்த x as it is 0 விட lesser அப்படினும்போது நமக்கு அவுட்புட் என்ன வருது பாருங்க, 0 விட லெஸர்னும் போது நமக்கு கிடைக்கிறது -1. அப்போ இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுக்கான வேல்யூ -1ன்னு அப்ளை பண்ணிடலாம். டிவைடட் பை இது sin x, இந்த மாடுலஸ் xக்கு இது 0 விட லெஸர். 0 விட லெஸர்னும் போது அப்சர்வ் ஹியர் இங்கே -x அப்ரோச் பண்ணணும். ஓகே, அப்போ இந்த பிளேஸில் நம்ம sin ஆஃப் -xன்னு அப்ளை பண்ணிடலாம். அடுத்து xக்கான வேல்யூ 0 விட மோர் தென், அதே டைமில் +1 விட லெஸர். அப்போ இந்த x as it is 0 விட மோர் தென் அப்படின்னும் போது நமக்கு இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ பாருங்கள் 0 கிடைச்சது. அப்போ இந்த பிளேஸில் நம்ம 0 அப்ளை பண்ணிடலாம். டிவைடட் பை இந்த இடத்துல சைன் ஆஃப் 0 விட மோர் தென் அப்படின் போது நமக்கு பாசிட்டிவ் எக்ஸ். ஓகே, அப்போ இந்த பிளேஸில் நம்ம பாசிட்டிவ் எக்ஸ் அப்ளை பண்ணிடலாம். ஓகே, ஒன் செகண்ட் மறுபடியும் இதை நம்ம ரீடிஃபைன் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு -x, we know that sin ஆஃப் -θனா இது -sin θ. இது எப்போனா -1 less than x less than 0 இருக்கும்போது, இது 0 மல்டிபிள்ஸ் ஆஃப் போது டோட்டலாக 0, 0 டிவைட் பை எனிதிங்னும் போது இது டோட்டலாக 0 ஆகிடுது. இது 0 less than x less than 1 இருக்கும்போது. ஓகே, இப்போது லெஃப்ட் சைடில் f of x. இப்போது லிமிட் அப்ரோச் பண்ணலாம். இப்போ லிமிட் இங்கே ரெஃபரன்ஸ்க்கு ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கிறேன். இதில் 0 லெஃப்ட் சைடுனா 0 மைனஸ், ரைட் சைடு போது இது 0 ப்ளஸ். ஸோ இங்கே லிமிட் x tends to 0 minus f of x is equal to limit x tends to 0 minus. 0 minusனா 0 விட lesser value. ஸோ இந்த ஃபங்க்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இந்த பிளேஸில் நம்ம இப்போ x அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே நான் x அப்ளை பண்ணிடுறேன். ஸோ அந்த மைனஸ் will cancel. இந்த இடத்துல x divided by sin x. ஓகே, we know that limit x tends to 0 sin theta divided by theta இதுக்கான வேல்யூ 1. ஸோ இந்த என்டையர் ஃபங்க்ஷனுக்கான வேல்யூ 1ன்னு அப்ளை பண்ணிடலாம். அண்ட் இப்போ ரைட் சைடில் 0 ப்ளஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ்னா 0 விட மோர் தென் வேல்யூ. ஸோ அந்த ஃபங்க்ஷன் வேல்யூவே 0. எனவே இந்த பிளேஸில் நம்ம 0 அப்ளை பண்ணிடலாம். இப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, அதாவது இங்கே எஃப் ஆஃப் 0 மைனஸ் which is not equal to f of 0 plus. Therefore, the limit of function, the limit does not exist. Okay. Next, subdivision 4. See, given the function f of x ன்னு எடுத்துக்கிறேன். Let f of x is equal to sin x minus greatest integer function of x. Okay, divided by x minus of greatest integer function of x. Okay, so already subdivision 3ல நம்ம இதை பற்றி பார்த்துட்டோம். இப்போது 0 விட மோர் தென்னா நமக்கு 0 வரும் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணும்போது, 0 விட லெஸர்னும் போது நமக்கு -1 வரும். ஸோ இங்கே 1 விட அதிகமாகவோ -1 விட கம்மியாகவோ இது போயிடக்கூடாது, பிகாஸ் சைன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கிறதுனால. ஓகே, இப்போது நம்ம இங்கே லிமிட் அப்ரோச் பண்ணலாம். 0 இங்கே லெஃப்ட் சைட்லேருந்து வரும்போது 0 மைனஸ், ரைட் சைட்லேருந்து வரும்போது 0 ப்ளஸ். எனவே லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ ஒன் செகண்ட் இந்த ஃபங்க்ஷனை நான் ரீடிஃபைன் பண்ணி ரைட் பண்ணிடுறேன் மறுபடியும். எனவே எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே -1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 0 அண்ட் இன்னொரு கேஸ் 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் +1. இப்போது 0 விட லெஸராக இருக்கும்போது இங்கே கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுக்கான வேல்யூ நமக்கு -1. எனவே இந்த இடத்துல sin x இந்த இடத்துல -1 அப்ளை பண்ணோம் அப்படின்னா இது மைனஸ் ஆஃப் -1. ஓகே, டிவைடட் பை இந்த இடத்துலையும் x மைனஸ் ஆஃப் -1. இப்போ 0 விட மோர் தென், 0 விட மோர் தென்னும் போது நமக்கு 0 கிடைக்கும். எனவே இந்த இடத்துல sin x minus 0 divided by இங்கே x minus 0. ஓகே, ஸோ இப்போ ஃபர்தராக இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு sin x plus 1 divided by x plus 1. இது எப்போன்னா -1 less than x less than 0 இருக்கும்போது. இந்த இடத்துல sin x divided by x இது எப்போன்னா 0 less than x less than 1 இருக்கும்போது இங்கே f of x. ஓகே, இப்போது லிமிட் அப்ரோச் பண்ணலாம். எனிவே லிமிட்
extends to 0 minus left hand limit f of x is equal to 0 minus na 0 விட lesser. அப்போ இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ணணும். லிமிட் extends to 0 minus இந்த இடத்துல sin of x plus 1 divided by x plus 1. ஓகே, எனிவே 0 மைனஸ்னாலும் நம்ம 0 தான் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணும்போது நமக்கு இங்கே sin 0 plus 1 which is sin 1 divided by இங்கே 0 அப்ளை பண்ணோம்னா 1, நமக்கு sin 1 வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் லிமிட் extends to 0 plus f of x is equal to limit extends to 0 plus 0 plus னா 0 விட more than வேல்யூ. அப்போ இங்கே நமக்கு sin x divided by x னு கிடைக்கும். இப்போ sin x divided by x ன்றதுக்கான வேல்யூ வந்து 1. see நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம் sin. ஓகே, இப்போ இதுக்கான வேல்யூ 1. அப்சர்வ் திஸ் லிமிட் extends to 0 minus f of x which is not equal to limit extends to 0 plus f of x. okay, anyway இப்போ இது f of 0 minus which is not equal to f of 0 plus, அதனால the limit does not exist. okay, thank you.